நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் என்பதே ஆமாம். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திருத்துவ தேவனை, தருமையான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரமாக இது இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனத்தோடு கருத்தோடு கேட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க தேவன் எங்களை நீர் உம்முடைய கிருபையால் நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தையில் ஒன்றையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கட்டும். தேவன் அதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றி எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி காட்டட்டும். அதிலிருந்து மனம் திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்கு உதவும், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பரலோக பயணிகள் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 2 வாரமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிறதான நாம் நம்முடைய பரலோக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு அடுத்த அடிக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த தலைப்பின் கீழாக நாம் 2 வாரங்களாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். மெய் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பரலோகத்தை நோக்கி பயணம் செல்லுகிற பரலோக வாசிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பயணம் செய்கிறவர்களை வேதம் பரதேசிகள் என்று அழைக்கிறது. பரதேசிகள் என்பது பிரதேசத்திற்கு உரிய மக்கள், அதாவது மறு உலகத்து மக்கள் அப்படிங்கிறத அது காட்டுகிறதாக, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறதை காட்டுகிறதாக அந்த வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதை குறித்து நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். கடந்த வாரங்கள்ல நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னா, பரலோகத்தை குறித்து பரலோக பயணிகளாகிய நாம் என்ன விதமான சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பரலோக பயணிகளாகிய நாம் பரலோகத்தை குறித்து என்ன விதமான சிந்தனை கொண்டிருக்க வேண்டும்? என்ன விதமான சிந்தனை கொண்டு இருக்க வேண்டும்? பரலோக பயணம் என்பது ஒரு விடாப்புடியான பயணம். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்த்தோம், நம்முடைய இந்த பயணம் உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை நமக்கு காட்டுகிறது. 3வதாக நாம் பார்த்தோம், அதுல முதல் வாரத்துல பார்த்தோம், பரலோகத்தை குறித்து ஒரு தீர்க்கமான பார்வை நமக்கு வேண்டும். உலகத்தாருக்கு எங்க போக போகிறோங்கிற தீர்க்கமான பார்வை எதுவும் இல்லை.
நமக்கு தீர்க்கமான பார்வை இருக்கிற பொழுது நாம் அதன் மூலமாக ஆறுதல் அடைந்து தொடர்ந்து முன்னேறி போவோம் என்று சொல்லி பார்க்க சமாதானத்தை அடைந்து. அப்ப பரலோகத்தை குறித்து பரலோக பயணிகளாகி நாம் என்ன விதமான சிந்தனை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு கடந்த வாரத்துல பரலோகத்தை குறித்து நாம் அதிகம் சிந்திக்காமல் இருப்பதற்கான காரணங்களை குறித்து சிந்தித்தோம். காரணம் மட்டுமல்ல, அப்படி நாம் பரலோகத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிற பொழுது நாம் என்ன விதமான ஆதாயத்தை அடைவோம் என்று சொல்லிப்பார். அப்ப ஏன் நம்ம பரலோகத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிறது இல்லை என்று சொன்னால், நாம் உலக ஆசையில கட்டப்பட்டு இருக்கிறோம், உலகத்துல கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆகவே மறு உலகத்தை குறித்த சிந்தனை நமக்கு இல்லை என்று சொல்லி பார்த்தோம். இந்த உலகத்துல அதிகமாக கட்டப்பட்டு இதுல இணைக்கப்பட்டு ரொம்ப உள்ள போய் அதோடு இச்சையோடு இச்சையாக வாழுகிற பொழுது மறு உலகத்தை பற்றின சிந்தனைகள் அங்கே மழுங்கடிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி, நாம் உலகத்திலே இருந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே நியாயமான காரியங்களை நாம் அனுபவித்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிற காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இங்க நாம் சன்னியாசியாக வாழ வேண்டும் என்று அல்ல, நாம் இந்த உலகத்துல வாழ்ந்த போதிலும் நாம் வேறொரு உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற தெளிவும் புரிதலும் நமக்கு தேவை என்று சொல்லி பார்த்தோம். அப்ப நாம் பரலோகத்தை குறித்து அதிகமாக சிந்திக்கிற பொழுது நாம் என்ன விதமான ஆதாயத்தை அடைவோம் என்று சொன்னா, நாம் எச்சரிக்கையை அடைவோம். அப்படிப்பட்ட மகிமையான பரலோகத்தை நாம் இழந்து போனால் என்ன நிலையை நாம் அடைவோம் என்ற எச்சரிக்கை எல்லாம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அந்த உலகத்துல பல விஷயங்களை நாம் இழக்கிறோம், ஆனா அது போல இல்லை பரலோகம். அதை இழந்தா நாம் என்றென்றைக்கும் நித்தியமாக நரகத்துல போய் அறிவோம் என்று சொல்லி நாம் பார்க்க. ஆகவே இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான அந்த தெளிவான பரிசோதனை எல்லாம் பண்ணி ரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தி நாம் போக வேண்டியது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. நாம் பரலோகத்தை அடிக்கடி சிந்தித்து பார்க்கிறோம். அதோடு நம்முடைய நினைவுல கவனத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை குறித்தும் கூட நான் சொல்லியிருந்தேன். பரலோகம் பரலோகம் என்று சொல்லுகிற பொழுது பரலோகத்துல தங்கம் வைரம் இதெல்லாம் இருக்கிறதல்ல, நாம் இயேசுவோடு பரிபூர்ணமாக இயேசுவை போல நாம் அங்கே வாழ்ந்து ஆண்டவர்களை அகமகில போகிறோம் என்கிற சிந்தனை, இல்லைங்களா? அதுதான் இருக்கணுமே தவிர அங்க புகமூட்டமா இருக்கும் தங்கங்களா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை நம்ம சிந்தனை. அதை நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வந்து ஒரு விக்கிரகத்தை போல நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்ல, நமக்காக எல்லாவற்றையும் செய்து நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுவோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழப்போகிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையைத்தான் நாம் பரலோகத்தை குறித்ததான சிந்தனையாக பார்க்கிறோம். இந்த உலகத்துல பல இன்னல்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பூர்ணமானவர்கள் அல்ல, பூர்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பூரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு பரலோகத்தை அடைந்தவர்களுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பரலோகத்துக்கு போகிறவர்கள், இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு என்ன விதமான சந்தோஷம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது பரலோகத்தை அடைந்தவர்கள் பெற்றிருக்கிற விடுதலையும் மகிழ்ச்சியும் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தை அடைந்தவர்கள் என்ன விதமான விடுதலையை பெற்றிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். இன்றைக்கும் வருகிற வாரங்கள்லையும் நாம் சிந்திக்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வெளிப்படுத்தல் விசேஷங்களுடைய வசனங்கள்ல எல்லா வசனங்களையும் நாம் பார்க்க போறதில்ல. நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அது எந்த வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதாவது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதே அந்த வசனத்தை தான் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டு சிந்திக்க போகிறோம். ஏன்னா எல்லா வசனத்தையும் நாம் பார்க்க போகிறதில்லை, ஆனா அது எல்லாம் கான்டெக்ஸ்டா நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது 2 விதமான சிரமங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இந்த 2 விதமான சிரமங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களை குறித்து இது பேசுகிறது, இல்லைங்களா?
ஒன்று நமக்குள்ளே இருக்கின்றதான சிரமங்கள், இன்னொன்று நமக்கு வெளியிலிருந்து வருகிறதான சிரமங்கள். இல்லைங்களா? அதாவது நமக்குள்ளே இருந்து புறப்படுகின்ற சில சிரமங்கள்ல இருந்து விடுதலை அடைவதை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக வெளியிலிருந்து வருகிற சிரமங்கள், அதாவது உள்ளிருந்து வருகிற சிரமங்கள் என்று சொல்லுகிற பொழுது, இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதில்லை என்கிற காரியத்தை நம்ம பார்க்கணும். அது நமக்குள்ளிருந்து ஏற்படுத்துகிற சிரமங்களாக இருக்கிறது. வெளியிலிருந்து வருகிற சிரமங்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறது பாருங்க. அது வெளியிலிருந்து வருகிற சிரமமாக இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இல்லைங்களா? அதுல இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, நமக்குள்ளே இருக்கின்றதான சில சிரமங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துல நமக்கு வெளியிலிருந்து வருகிறதான சிரமங்களை சிந்திக்க போறோம். இன்னைக்கு உள்ளிருந்து வருகிற சிரமங்கள், அதாவது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய முற்பகுதியை மட்டும் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க போகிறோம். இல்லைங்களா? அப்ப இந்த விதமான சிரமங்கள் நாம் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது நமக்கு நிச்சயம் இருக்கும். அந்த சிரமங்கள்ல இருந்து நாம் முழுவதுமாக விடுபட்டு போகிற இடம்தான் பரலோகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த விதமான சிரமங்கள் இந்த வாரத்துல பார்க்க போற உள்ளிருந்து நமக்குள் ஏற்படுகிற சிரமங்களாக இருக்கட்டும், அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம் என்று சொன்ன வெளியிலிருந்து ஏற்படுகிற சிரமங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது. அது நிச்சயம் இந்த உலகத்தில் இருக்கும். அதோடுதான் நாம் பயணித்து அதை அழித்தொழித்து, சில விஷயங்களை அழித்தொழிக்க வேண்டியது இருக்கும், சில விஷயங்கள் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். இல்லைங்களா? சில விஷயங்கள் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். இல்லைங்களா? நன்மையானதும் தீமையானதும் கலந்து அதுல காணப்படுகிறது. இல்லைங்களா? ஆகவே அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆகவே இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கின்றதான சில சிரமங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அது 3 காரியங்களாக அதுல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு சரீர பசிதாகம் என்று சொல்லி பார்க்கலாம், நமக்கு ஏற்படுகிற சரீர பசிதாகம். இன்னொன்று மனதின் பசிதாகம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மூன்றாவது ஆவிக்குரிய பசிதாகம். சரீர பசிதாகம் நமக்குள்ளிருந்து ஏற்படுகிறது, அது சிரமங்களை ஏற்படுத்துகிறது. மனதின் பசிதாகம் இருக்கிறது, அதுவும் நம்மள இருந்து நமக்கு சிரமங்களை கொடுக்கும். அதே போல ஆவிக்குரிய பசிதாகம், அது நன்மையானது, ஆனாலும் நாம் அதுல பல காரியங்கள்ல நாம் பாடுபட்டு அதுல முன்னேற வேண்டியதாக இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லைங்களா? ஏன்னா நம்ம இங்க நீதியா வாழணும்னு நினைச்சா வாழ முடியுதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே வாழ வேண்டியது இருக்கிறது. ஆகவே அதையும் கூட நம்ம பார்க்க போறோம். இல்லைங்களா? சரி, முதலாவது சரீர பசிதாகத்தை குறித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். பரலோகத்துல நமக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இல்லைங்களா? அது மகிமையான சரீரம் இருக்கும். அதோடு நமக்கு எதிர்காலத்துல என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் கூட அதை குறித்து நாம் கலக்கம் கொள்ளக்கூடிய நிலைமையில் நாம் அங்கு இருக்க மாட்டோம். இல்லைங்களா? ஏன்னு சொன்னா, நம்முடைய ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்க நாம் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி சொல்லுகிறது. இல்லைங்களா? ஆனா இங்க இந்த உலகத்துல நாம வாழுகிற பொழுது, உலகத்துல பொதுவா பாருங்க, பசியுள்ள மனிதனை நாம் பார்க்கணும். இல்லைங்களா? நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு கவலைப்படக்கூடிய மனிதர்களை நாம் அன்றாடு பார்க்க முடியும். இல்லைங்களா? உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிற எத்தனையோ மனிதர்களை பார்க்க, நான் எதை குடிப்பேன் அப்படின்னு கவலைப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. பல காரியங்களை குறித்து கவலை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். இல்லைங்களா? எவ்வளவு தேவைகளோடு மனிதன் இருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விடுகிறது இல்லை. பலவிதமான கஷ்டம், பலவிதமான இன்னல்கள், எப்படி அடுத்தடுத்த காரியத்தை குடும்பத்தை கொண்டு போகிறது, இத்தனை தேவைகள் இருக்கிறது. சில நேரம் பலருக்கு சோரே இல்லாத நிலைமையில் கூட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கவலை கொள்ளுகிறார்கள். இல்லைங்களா? சாப்பிடாம வாழ முடியுமா? இல்லைங்களா?
அப்ப அதற்கே சிரமப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான தேவைகளோடு கூட மனிதர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான தேவை. சில நேரங்கள்ல பார்த்தா தெரிந்தவர்களோடு பேசி பார்க்கிற பொழுது அவர்களுடைய தேவைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்ம அவ்வளவு ஒன்றும் இல்லையே, நமக்கு சின்ன விதமான காரியங்கள் வரும்போதே நாம் கலந்துகிறோமே அப்படின்னு நினைக்கிற பொழுது இவர்களுடைய பாடுகளும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருக்கிற தேவைகளையும் காது கொடுத்து கேட்டா, இந்த பிரச்சனையில் ஒன்று நமக்கு இருந்தாலும் நம்ம என்ன விதமாக ஆகுவோம், நம்முடைய மனம் எப்படிப்பட்டதான பதபதைப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பலர் வியாதியோடு இருக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளவு காசு செலவாகுது தெரியுங்களா? ஒரு மெடிக்கல் செலவுக்கு போனா லட்ச கணக்குல இல்லைங்களா? எப்படி அதையெல்லாம் சமாளித்து போகிறார்கள், அதற்கு மத்தியில எப்படி வாழ்கிறார்கள் இல்லைங்களா? அநேக கடவுளுடைய பிள்ளைகளும் கூட இப்படிப்பட்ட தேவைகள்ல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலக மனிதர்கள் மட்டுமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளும் இப்படி தேவைகளோடு இருக்கிறாங்க. பேசி பார்த்தா பலவிதமான தேவைகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லைங்களா? அதுவும் ஒரு காலத்தோட முடிவடைகிற தேவைகள் மாதிரி இல்லை. தீரா வியாதிகளை போல கண்டினியூவா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது, மாதத்துக்கு இவ்வளவு 1000 காசுகள் தேவைப்படும் சொல்லும் போது, அது எப்படி அவர்கள் சமாளித்து எப்படி அதை கொண்டு போகிறார்கள், அது எவ்வளவு சிரமங்களை தங்களுக்குள் ஏற்படுத்தும், தேவனை தேட முடியாதபடிக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சோதனையை கொண்டு வரும்னு பாருங்க இல்லைங்களா? இப்ப நம்மெல்லாம் எவ்வளவோ பாக்கியவான்கள், கடவுள் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லிப்பாரு இல்லைங்களா? ரொம்ப நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அதெல்லாம் இன்னி அளவு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். சிலருக்கு அதுவே நாம் பெரியது என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனா அதை விட பெரிய பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்படி இந்த உலகத்துல பல விஷயங்களில் மனிதன் கவலை கொள்ளுகிறான். ஆனா மறு உலகத்திலோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவைகள் எல்லாம் பூரணமாக அங்கே சந்திக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு மகிழ்ச்சியான இடம் இல்லைங்களா? இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் கூட பட்டினியாக இருக்க நேரிடுகிறது. ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தெய்வீகத்துல மானுடத்தை இணைத்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவரும் அந்த விதமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த உலகம் அப்படிப்பட்டது. இயேசு கிறிஸ்து பசி அடையலையா? 40 நாள் அவர் உபவாசம் இருந்த என்பதாக அவர் பசி வந்ததா இல்லையா? சமாரியா பெண்ணிடத்துல தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்டாருங்க, அவர் தாகம் அடைந்தாரா இல்லையா? அநேக நேரங்கள்ல பாருங்க பயணப்படுறாரு இல்ல, பலவிதமான அவமானங்கள் அசிங்கங்களை அவர் சந்திக்கிறார் சரிங்களா? எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் இல்லையா? அப்படி அவர் அனுபவித்த பாடுகள்ல நம்ம ஏதாவது அனுபவிக்க நேர்ந்தது அப்படின்னு சொன்னா நாம் அதை குறித்து ஆச்சரியப்பட தேவையில்லை. இந்த உலகத்துல அதெல்லாம் நிச்சயம் இருக்கும். ஆனா மறு உலகத்துல அது இல்லை. ஆகவே நாம் மறு உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த பரலோக பயணத்தை நோக்கி நடக்கிறவர்களாக, நாம் நித்திய மகிழ்ச்சியான இடத்தை நோக்கி நடக்கிறவர்களாக நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்ப பரலோகத்துல அவரை போலவே இருக்க போகிற நாம இந்த பூமியிலும் அவரை மாதிரி இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இங்க வாழும்போது எப்படி வாழ்ந்தாருன்னு பாருங்க. அவரும் பல இன்னல்களை அனுபவித்தார் இல்லைங்களா? இன்னல்களை அனுபவிக்காமல் இருந்தாரா? அப்ப நாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அங்க போக போறோம்னா இயேசு கிறிஸ்து என்ன அனுபவித்தாரோ அதையெல்லாம் நாமும் அனுபவிக்க நேர்ந்தால் நாம் அதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டானா மனுஷன், இயேசு கிறிஸ்துவையே கொஞ்சம் பணக்காரன் ஆக்கிறதுக்கும் இல்ல தொந்தரவு இல்லாத மாதிரி ஆக்கிறதுக்கும் செழிப்பு உபதேசக்காரர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இல்லைங்களா? இயேசு பயங்கரமான பணக்காரர், அவர் எதுவுமே அடையலை. அவர் போனா அப்படியே பயங்கரமான ஹோட்டல்ல தான் தங்குவாரு. அப்படி எல்லாம் வேதத்தை திரித்து போதிக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை இல்லைங்களா? அவர் பிறந்து வளர்ந்து பல இன்னல்களையும் அனுபவிக்க நேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா?
அப்போ பரலோகத்துல இதெல்லாம் இல்லை. பரலோகத்துல தரித்திரம் இல்லை, வேதனையான சூழ்நிலை இல்லை, இல்லைங்களா? இந்த வேதனையான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய எந்த காரியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்வது இவர்களின் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல நமக்கு ஏற்படுகிறதான பலவிதமான பிரச்சனைகளை நாம் கண்டு, இல்லைங்களா, நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியதுன்னா, இல்லைங்களா? நல்ல பண வசதிகளா இருந்தாலும் கூட சிலருக்கு வியாதி வந்து விடுகிறது இல்லையா? அது எவ்வளவு பெரிய வருத்தத்தையும் சிரமத்தையும் தங்களுக்குள்ள ஏற்படுத்தும். பல லட்சங்கள் கொடுத்து அந்த வியாதியை சரி செய்து தொடர்ந்து போகிறதுக்கான காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட சிலருக்கெல்லாம் தீரா வியாதி வந்து விடுகிறது. காலம் முற்றிலுமே அதை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். அதோடு இருக்கிற பொழுது அந்த குடும்ப சூழல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காரியத்தையும் செய்ய முடியாம பலவிதமான வேதனைகளை அவர்கள் அடையலாம். ஆகவே இந்த உலகத்துல நமக்கு சரீர பசிதாகம் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற நாட்களில நாம் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக, அந்த விதமான காரியத்துல போக வேண்டியதாக இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். ஆனா மறு உலக வாழ்க்கையில அந்த சிரமங்களுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படிங்கிறத நாம் நினைவில் கொண்டு நம்முடைய இந்த பரலோக பயணத்துல அதை நோக்கி போறதுக்கு பார்க்கணும். அந்த மேலான இடத்தை நோக்கி நாம் பயணப்படணும். அப்போ ஒரு பயணத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த பயணத்தை போய் அடைஞ்சிட்டா நமக்கு சிரமம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிகிற பொழுது இங்கே இருக்கிற அந்த சிரமங்களை எல்லாம் நாம் எப்படியாக தவிர்க்கிறோம்? நாம் போகிற இடம் இன்பமான இடம் என்பதை நாம் நினைவில் கொண்டு சிந்திக்கிற பொழுதுதான் அதை செய்ய முடியுமே தவிர, இந்த இடத்துல இருக்கிற பர்டிகுலரான பிரச்சனைகளையே மேலாக உயர்த்தி பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பரலோக காரியங்கள் அங்க மங்கி போய் குறைந்து போயிடும். இந்த உலக காரியங்கள் மேலே ஏறிவிட்டு ரொம்ப வேதனைகளும் துன்பங்களும் அதிகரித்து கொண்டு துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மாறி போயிடும். அப்ப நமக்குள் இருக்கின்றதான சில சிரமங்கள்ல முதலாவது நாம் பார்க்கிறது சரீர பசிதாகம் என்று சொல்லிப்பாங்க. இரண்டாவது மனதின் பசிதாகத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய சரீரத்துக்கு மட்டும் இல்ல, நம்முடைய மனதிற்கும் ஓயாமல் பசியும் தாகமும் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல பலவிதமான பசிதாகம் இருக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னது போல சிலது நல்லவைகள், சிலது கெட்டவைகள், இல்லைங்களா? அப்ப இந்த மனதின் பசிதாகத்துல பல விஷயங்கள் இருந்த போதிலும் நான் ஒரு 3 விஷயங்களை அதற்குள்ள உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முக்கியமான 3. அது என்ன? முதலாவது சொத்துக்களின் மேல பசிதாகம், இல்லைங்களா? உலகத்துல அநேக மனிதர்கள் சொத்துகளின் மேல தீராத பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க, இல்லைங்களா? பொருளாசை உடையவனை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது, இல்லைங்களா? பொருள் நமக்கு தேவை, ஆனால் பொருள் ஆசை அப்படிங்கிறது மிக மோசமானது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்ப நம்ம நினைக்கலாம், நான் பொருளைத்தான் விரும்புறேன், பொருள் ஆசையை விரும்புறது இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் நல்லா இதெல்லாம் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சொத்து சேர்க்கறது மட்டுமே என்னுடைய நோக்கமாக அதுவே ஜீவனை போல வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொருளாசை உடையவர்கள் தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய காரியத்தை விட இந்த உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுவா என்று கேட்கிற பொழுது, எனக்கு பணம் தான் முக்கியம், கர்த்தர் அல்ல அப்படின்னு நினைக்கிற பொழுது இதை நீங்கள் கடவுளாக மாற்றி விடுவீர்கள். பலர் சொல்றாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு வரணும்னா, இல்லை எனக்கு இந்த வேலை இருக்குது வரமாட்டேங்க. அதை எதை காட்டுறாங்க? அவங்க சொல்றாங்க எனக்கு இதுதான் முக்கியம், உலகம்தான் முக்கியம், கர்த்தர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அறிக்கையிடுகிறார், இல்லைங்களா? அதே போல கடவுளுடைய காரியத்துக்கு இவ்வளவு சிந்திக்கிற மனிதர்கள் உலக காரியத்துக்கு இப்படி சிந்திக்கிறவர்களாக இருப்பாங்க. என்னத்தை செய்ய போறோம், இதெல்லாம் விட்டா இத்தனை பிஸ்னஸ் போயிடும், மக்கள் போயிடுவாங்க, இப்படிலாம் சிந்திக்க, ஒரு நாள் நரகத்துக்கு போய் விடுவீர்களே அப்படிங்கிற காரியம் சிந்திக்க முடியல. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்னா பொருட்களை விக்கிரகமாக மாற்றி வைத்து விட்டார்கள், இல்லைங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு வசனத்தை 2 வசனத்தை வாசிச்சு காட்டுறாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் பாருங்க.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் என்று சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் கூட அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்க முடியும். பாருங்க, எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. நிறைய வசனங்கள் பொருளாசையை குறித்து சொல்லுகிறது. நான் ஒரு 2 வசனங்களை தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்லுதுங்க வேதம்? விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரன். பொருளாசையை விக்கிரகம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதை கடவுளாக அவன் மாற்றி வைத்து விட்டான்னு சொல்லு. அப்ப சொத்துக்களின் மேல பசிதாகும், மனதின் பசி. இவ்வளவு வாங்கணும், இவ்வளவு சேர்க்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற பசிதாகும், ஓயாத பசிதாகும். எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பசி போகவாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான். காசு எப்படி சேர்க்கறது, வீடு எப்படி சேர்க்கறது, பல முறை நான் சொல்லி இருக்கிறது இல்லையா உங்ககிட்ட. நாளைக்கு நாம இருப்பது நமக்கு தெரியாது. அதுக்காக எல்லாத்தையும் வித்து போட்டு இருக்கிறதா? இல்ல. பொருள் ஆசை தவறு. தேவனுக்கு மேலாக இதை உயர்த்துவீங்கன்னா பொருட்களை, இதை காரணம் காட்டி இதை கீழே தள்ளுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, தேவனை கீழே தள்ளுவேன்னு சொன்னா, நாம் பொருளாசை உடையவர்கள், அது நமக்கு ஜீவன் அல்ல. அதை எச்சரிக்கையா இருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். சிலர்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா, உலக காரியத்தை பேசுறத கேட்டா அப்படி அந்த இருதயத்தையே இறக்கி வச்சிருவாங்க நம்ம மடியில. அப்படி பேசுவாங்க. வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்தை குறித்து பேசுகிற பொழுதோ சிந்திக்கிற பொழுதோ ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க, ஒண்ணு செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி. அது ஒரு கையில வெத்தலை கொடுத்து சேர்ல கழுவி உட்கார வச்சு இப்படி கட்டி உட்கார வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பிணங்களை கிராமப்புறங்கள்ல உட்கார வச்சிருப்பாங்க அப்படி சேர்ல. அந்த மாதிரி உட்கார செத்தவனாட்டம் இருப்பார். அது காரணம் என்னன்னா, அதில் அவர்கள் இருதயம் மகிழவில்லை. உலக காரியத்துல மகிழுகிற அளவுக்கு கூட கர்த்தருடைய காரியத்துல இல்லை அப்படிங்கிறத அது காட்டு இல்லைங்களா? பாருங்க, அப்ப இந்த மாதிரியான பசியெல்லாம் பரலோகத்துல ஒருபோதும் இருக்காது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா அங்க எல்லாமே பரிபூர்ணமாக நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு அருகில இருந்து அவருடைய மகிமையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தினுடைய அளவற்ற அந்த நிலையில வேற எந்த தேவைகளும் நமக்கு இருக்க போகிறது இல்லையாங்க இல்லைங்களா? இரண்டாவதாக இதற்குள்ள இந்த மனதின் பசிதாகத்துக்குள்ள இரண்டாவதா நாம் பார்க்கறது என்னன்னா, புகழின் மீது பசிதாகம். அது ஒரு மனதின் பசிதான். இந்த உலகத்துல பல மனிதர்கள் புகழ் மீது பசிதாகம் அடைகிறார்கள். நாம் புகழ் அடையணும், மேல உயர்ந்திருக்கணும், எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த புகழ் அடைகிற வரைக்கும் அதற்காக எந்த பாடுகளையும் அவர்கள் படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இல்லைங்களா? அதுக்கு தடையா வர எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி அவர்கள் என்ன குறிக்கோளை கொண்டிருக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு படும் பாடுபடுகிறார்கள். பெரும் பாடுபடுறாங்க அதை நிறைவேற்றுறதுக்கு, புகழுக்காக. இந்த புகழை அடைகிறதற்கு சாகவும் துணிகிறார்கள். இத்தனை பேர் போராடி செத்துட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? புகழ், நம்முடைய புகழ் பேசப்படும் இல்லைங்களா? பாருங்க, ஆனா பரலோகத்துல இந்த விதமான பசிதாகங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தன்னை உயர்த்துகிறதுலேயே குறிக்கோளாக இந்த மனது ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறது, பசிதாகம் அடைய பார்க்கிறது இல்லைங்களா? யாராவது நம்மளை பத்தி உயர்வா பேசுவாங்களா, நம்ம இந்த காரியத்தை செய்து முடிக்கிற பொழுது நமக்கு இந்த புகழ் வருமே அப்படின்ற இலக்கை கொண்டவர்களாகவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. நம்ம இதை செஞ்சா அவங்க நம்மளை கொஞ்சம் பாராட்டுவாங்க அப்படி இல்லைங்களா? அது ஒரு பசிதாகம். கடவுளுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தா சில நேரம்
ஒரு காலத்துல புகழுக்காக ஏங்கி ஆசைப்பட்டவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக தங்களுடைய ஆசை ஒரு அற்பமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னு சொன்னா, நான் அல்ல என் தேவனே புகழப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க கருத்தா இருக்காங்க. எந்த இடத்துலயாவது நமக்கு புகழ்ச்சி வந்துவிடக்கூடாது, கர்த்தரே புகழப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அப்படிங்கிறதுல கருத்தோட இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த உலகத்துல அந்த விதமான புகழ்ச்சியின் மேல் பசிதாகமுடையவர்களாக மனிதர்கள் வாழ்கிறார். சிலது நன்மையாக சில ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிறாங்க, போறாங்க, அப்படி எல்லாம் செய்யறாங்க. இல்லைங்களா? அதை நான் ஆரம்பத்திலே சொன்னதே, சிலது நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. அதுக்கெல்லாம் அப்படி விரும்பி இங்க பசிதாகம் அடைகிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா நம்ம அதெல்லாம் செஞ்சுதான் போய் ஆக வேண்டியது இருக்கும், இல்லைங்களா? அதுக்காக உழைத்து போக வேண்டியது இருக்கு. அப்படிலாம் புகழுக்காக பல காரியங்களை செய்யறாங்க. நம்ம நம்பர் 1 வரணும், இல்லையா? ஸ்கூல்லையே ஃபர்ஸ்டா வரணும். அது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு தப்பு இல்லை. அதான் சொன்னது, சிலது நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. கெட்ட விதத்துல புகழை அடைய நாடுகிறவனும் இருக்கிறான், நல்ல விதத்துல அடைய நாடுகிறவனும் இருக்கிறான். ஆனா இந்த விதமான அற்ப ஆசைகளுக்கெல்லாம் பரலோகத்துல இடம் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அங்க இந்த ஆசைகளுக்கெல்லாம் இடம் இல்லை. அங்க இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, தங்களுடைய கிரீடங்களை தங்களை ரட்சித்த இயேசுவுக்கு முன்பாக கழற்றி அவருடைய பாதத்தில் வைத்து விடுகிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. இந்த கிரீடம் எதை காட்டுது? மகிமையாக இருக்கிறது மாதிரி நினைக்கிற விஷயத்தை கழட்டி பாதத்திட்ட வச்சு தங்களை தாழ்த்துகிறதை அது காட்டு. பரலோகத்துல அவர்கள் வெற்றி கொடிகளை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆனா அந்த வெற்றிக்கு காரணம் யாரு? ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய மரணம்தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க அறிவித்து கொண்டே போகிறார்கள். இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, என் தேவன் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்ப புகழை வேண்டி அவர்களின் ஒருபோதும் பசியோ தாகமோ அடைய மாட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரலோகத்துல அது இடம் இருக்குதா? இல்ல, சொத்துக்கள் மேல பசிதாகம் அலையிறது, புகழ் மேல பசிதாகம், இல்ல, இதெல்லாம் மனதின் பசிதாகம். இதுல இன்னொன்னு கூட பார்க்க முடியும், ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் விரும்புகிறது, எல்லாரும் கொடுக்க நினைக்கிற ஒரு பசிதாகம் இருக்கிறது, இந்த மனதின் பசிதாகம், அன்பின் மேல் பசிதாகம். யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு இருதயம் எப்பவுமே தாகத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும், இல்லைங்களா? நம்ம மேல அன்பு செலுத்த மாட்டாங்களா, நம்ம யாருக்கிட்டையாவது அன்பை கொடுக்க மாட்டோமான்னு மனசு ஏங்கி தவிக்கிற ஒரு பசிதாகம். யாரையாவது அப்படியே இறுக பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறது பசிதாகம், இல்லைங்களா? அப்படிப்பட்ட பசிதாகத்தை மனிதன் இங்க கொண்டு இருக்கிறான், இல்லைங்களா? அப்படித்தான் மனுஷன் படைக்கப்பட்டும் இருக்கிறான். ஏன்னா வேத மனிதன் தனியா இருக்கிறதுக்காக படைக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்படிதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார், இல்லைங்களா? படைக்கும் போதே மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவோம் என்று ஏற்படுத்துகிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். நாம் யாவரும் ஒருத்தரோடு ஒருத்தர் சார்ந்துதான் வாழணும், தனியாக யாரும் வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது, இல்லைங்களா? பாருங்க, நிலம் கூட மலையை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு, மழை இல்லைன்னா நிலம் வருமா? எல்லாம் ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்ற மாதிரிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஒரு காலத்துல குடும்பத்துல அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்வோம், பெரியவர்களான முன்பு திருமணம் செய்து கணவன் மனைவியாக சார்ந்து வாழ்வோம், சமுதாயத்துல சார்ந்து வாழ்வோம், இப்ப சபையாக குடும்பமாக சார்ந்து வாழ்கிறோம். இதெல்லாம் சார்ந்து வாழ்றது, அப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? அதே நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனதின் துயரங்களை யாராவது கேட்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லி அநேகருடைய மனது தேடி திரிகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்படியே நம்முடைய மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாம் அப்படியே கொட்டி அழுவுறதுக்கு ஒரு இரக்கமான ஒரு மனிதன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு இந்த இருதயம் அன்பிற்காக ஏங்கி தனிக்கும். ஏன்னா மோசமான மனுஷன்ட்ட போய் எதையாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அவன் ஊருக்கே சொல்லிட்டு வந்துடுவான், இல்லைங்களா? அல்லது நம்மளுடைய இருதய நினைவுகளை யாரிடத்திலாவது பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவனுக்கு அது ஒன்றும் உரைக்கவே உரைக்காது, அப்படியே இப்படி வரும். ஏன்னா அப்படி அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது, இல்லைங்களா? அப்ப நல்ல நெருக்கமா இருக்கிறவர்களோடு தான் பகிர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிறவர்களோடு தான் அதை பகிர்ந்து கொள்ள முடியும், இல்லைங்களா?
சபை குறித்து சொல்லுகிற பொழுது ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் சபையாக எந்த அளவுக்கு உறவோடு வாழ வேண்டியது இருக்கிறது, உண்மைத்தன்மையோடு வாழ வேண்டியது இருக்கிறது, ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க. எங்கே வடக்கையும் தெற்கையும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா எப்படி அந்த விதமான வாழ்க்கையை உள்ளூர் சபைகள்ல வாழ முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. வாழ முடியாது. பாருங்க, இந்த உலகத்துல பசிதாகத்தோடு இருக்கிறாங்க. அப்படி சில நேரம் ஒரு மனிதன்கிட்ட கொட்டி அழுவதற்கு ஆள் இல்லாததுனால சில மனிதர்கள் பைத்தியம் மாதிரி ஆகி போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்துகிட்டு இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. அப்படி ஒரு பசிதாகம் இருக்கிறது. யாராவது நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பார்களா அப்படின்னு தேடி அலைகிறாங்க. ஆனா இந்த விதமான பசிதாகம் பரலோகத்துல நமக்கு இல்லை அப்படின்னு. நாம் நம்முடைய நேசருடைய மீட்பு அந்த பாசத்துல மூழ்கி போய் அங்கே நாம் இருப்போம். சரிங்களா? நம்முடைய நேசம் முழுவதும் நம்முடைய மீட்பரை மட்டுமே நோக்கியதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்துல அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்துகிற சிரமங்கள், அன்புக்காக தேடி அலைகிற காரியம். சரிங்களா? நான் இயேசுவை கிட்ட மட்டுமே அன்பு செலுத்துகிறேன், நான் இயேசுகிட்டையே எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு தான் சபை கொடுத்துருக்காரு. எப்படி நீங்க போய் அழுகுவீங்க? அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செய்யணும். ஆண்டவர் அந்த அன்பெல்லாம் கொடுத்து ஏன் வாழ்றதுக்கு சபையை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபியுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள ஒருத்தர் தங்களை மேன்மையுள்ளவர்களாக கருதுங்கள் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னது எங்க சொல்லி இருக்கிறாரு? சதையும் ரத்தமும் கொண்ட மனிதர்களாக கூடி வருகிற உள்ளூர் சபையை குறித்து தான் சொல்றார். எங்கேயோ இருக்கிற காரியத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெரியாத ஒரு மனிதர்களை சொல்ல முடியுமா? சபைங்கிற பேர்ல இருந்துகிட்டு யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து ஒருத்தர் காரியத்தை ஒருத்தர் பேசாம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணாம இருந்துகிட்டு நான் ஜப்பானுக்கு ஜெபம் பண்றேன், அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்றேன், எங்கெங்கேயோ ஜெபம் பண்றேன், நான் பக்கத்திலேயே உட்காந்துருக்க ஒரு ஆள், அவன் பத்தியே தெரியாது இல்லைங்களா? அது எவ்வளவு மோசம்னு பாரு. ஆனா இதெல்லாம் பரலோகத்துல இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, இவர்களின் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. இது எவ்வளவு ஆசீர்வாதமான இடம்னு பாரு. மனிதனுடைய அலைவாகிற மனது அங்கே அமைதியை பெற்று சமாதானத்தை பெற்று இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப ரெண்டாவதா நம்ம பார்க்கிறோம் மனதின் பசிதாகம். இது நமக்குள் சிரமங்களை ஏற்படுத்துகிறது இல்லைங்களா? இப்ப இங்க நம்ம இதோட தான் வாழ்றோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுவது பாரு. பரலோகத்துக்கு போகக்கூடியவர் அங்க இதெல்லாம் இல்லை, ஆனா இங்க இருக்குது. இதோடு நாம் கடந்து போனாலும் அந்த பார்க்கிற சந்தோஷம் ஒரு பரலோக பயணிகளாக இதெல்லாம் ஒரு நாள் நமக்கு இல்லாமல் போக போகிறது. ஆகவே சந்தோஷத்தோடு நடப்பேன் அப்படின்ற எதிர்பார்ப்போடு போகுது. அப்ப பரலோகத்தை குறித்து நம்ம சிந்தை சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்? அநேகருக்கு கிறிஸ்துவம் என்றாலே என்னவா போயிடுது? சோறுலயே குறியா இருந்து இந்த உலகத்துக்குரியதையே தான். இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் இது தேவைதான். நான் மறு உலகத்துக்குரிய சிந்தையோடு கூட நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்களா? இதெல்லாம் அங்க இல்லையா? அதனால இங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க இருதயத்தை பரலோகத்துக்கு நேரா திருப்புங்க. அதை பார்த்து நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இங்க நாம் பலவிதமான இன்னல்கள்ல தான் இருக்கோம் இல்லைங்களா? பலவிதமான வேதனைகள்ல தான் இருக்கோம். அதை பார்த்து திருப்புறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, மூணாவதா இதுல நாம் ஆவிக்குரிய பசிதாகத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம சரீர பசிதாகத்தை பார்த்தோம், மனதின் பசிதாகத்தை பார்த்தோம். இது ஆவிக்குரிய பசிதாகம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வசனம் ஆவிக்குரிய பசிதாகங்களை குறித்தும் பேசுகிறது இல்லைங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாரு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. நீதியின் மேல் பசிதாகம், இது ஆவிக்குரிய பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்றார். அது எதை காட்டுது? கர்த்தருடைய சித்தத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்களை குறித்து ஆண்டவர் பேசுறார் இல்லைங்களா? கர்த்தருடைய சித்தத்துக்கு
எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள். அதாவது பரிசுத்தமா இருக்க வாஞ்சிக்கிறது மாதிரி அந்த மனிதன் இந்த உலகத்துல பணத்தையோ படிப்பையோ புகழையோ வாஞ்சிக்க மாட்டேன். இல்லைங்களா? இப்ப இப்படிப்பட்ட யாவரும் பாக்கியவான்கள், அவர்கள் ஒரு நாள் நிறைவானவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, சங்கீதம் 17:5 பாருங்க, அதை சொல்லுது. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி சொல்லப்படும். இல்லைங்களா? உயிர்த்தெழுதலை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே என்று சொல்லி சொல்றேன். இல்லைங்களா? இந்த விதமான பசிதாகத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லைங்களா? அது நம்ம தவிர்க்க வேண்டியதில்லை, அது நாம் வாஞ்சிக்க வேண்டிய பசிதாகம். இந்த விதமான பசிதாகம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகமான கிருபையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. நீதியான வாழ்க்கையின் மேல நமக்கு பசிதாகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ நாம் அதிகமான கிருபையை பெற்றவர்கள் அப்படிங்கிறது அது நமக்கு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. இல்லைங்களா? பாருங்க, பூமியில விசுவாசிகள் ஆவிக்குரிய பிரகாரமான பசியும் தாகமும் உடையவர்களாக இருப்பது ரொம்ப நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆனா பரலோகத்துல அந்த விதமான ஆவிக்குரிய பசிதாகங்கள் இல்லை. ஏன்னு சொன்னா அங்க நாம் பரிபூர்ணமானவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லி, நாம் இங்க பரிசுத்தம் அடைகிறதுல பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டிய கடமை பொறுப்புகளை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீதி உள்ள வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாம் வாழுகிற பொழுது பூரணமாக அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இல்லை. ஆகவே அதுல எல்லாம் நாம் பல சிரமங்களை நாம் சந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம். இல்லைங்களா? எத்தனையோ முறை நாம் நல்லா வாழணும்னு நினைப்போம், ஆனா பாவத்துல விழுந்து போய்விடும். அது நமக்கு பெரிய வலியை ஏற்படுத்தும், சிரமங்களை ஏற்படுத்தும். ஆனா பரலோகத்துல நாம் அந்த மாதிரி இல்லை, நாம் பூர்ணமானவர்களாக இருப்போம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளும் நாம் நீங்கி முற்றிலுமாக விடுதலை அடைவதற்கு எதை கொடுத்தாலும் தகும் என்று சொல்லி நாம் பார்க்க. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல பாருங்க, நம்மளை பாவத்துல விலப்பண்ணுகிற கண்களை கூட நாம் பரிசுத்தம் பெறுவதற்காக இழந்து விடலாம். ஏன்னா இரட்டை கண்ணுடையவனாக பாதாளத்துல பிரவேசிப்பதை பார்க்க ஒத்த கண்ணுடையவனாக பரலோகத்தில் பிரவேசிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்க. அதுக்காக என்ன சொல்றதுக்கு அர்த்தம்? கண்ணை நோண்டிக்கிட்டு ஒத்த கண்ணனா தெரியுன்றது எல்லாம் அர்த்தம். பாவம் நம்மளை செய்ய வைக்கிற காரியங்களை நாம் அழிக்கிற பொழுது நாம் பலவிதமான நஷ்டங்கள் அந்த உலகத்துல அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கிறத காட்டு. இந்த உலக மனிதன் பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கிறான், அதாவது உலக இச்சைகளின் இன்பங்களை அனுபவிக்கிறான். நாம் கடவுளுக்காக வாழ்கிற பொழுது அதையெல்லாம் நாம் தவிர்க்கிறோம். இல்லைங்களா? பல விஷயங்களை இழக்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய இழப்பை போல காணப்படும், வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் நாம் இழக்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். நாம் நம்ம நாவினால பாவம் செய்யறதை காட்டிலும் நாம் ஊமையாக இருந்து விடுவது நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கணும். மௌனமா இருக்கிறது நல்லது. இப்ப பாவத்துல விலப்பண்ணுகிற நம்முடைய எல்லா அவயங்களையும் நாம் சந்தோஷத்தோடு கடவுளிடத்துல ஒப்புவித்து விட நாம் எப்போதும் ஆவலா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த விதமான நீதியின் மேல் பசிதாகமா இருப்பது நல்லது, ஆவிக்குரிய பசிதாகம். இப்ப பரிசுத்தத்தின் மேல இப்படிப்பட்ட பசிதாகம் உடையவர்களாக இருக்கிறவங்க சகலத்தையும் விட்டு விடுவதற்கு மனதா இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஆனா பரலோகத்துல இந்த விதமான பசிதாகம் இருக்காது. ஏன்னு சொன்னா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக காணப்படுவோம். அங்க நம்ம நீதியின் மேல பசிதாகம் இருக்குவோமா? ஏன்னா நம்ம இங்க பாவம் நம்மள தொடர்ந்து இருக்குது. அங்க நாம பூர்ணர்களாக எப்பொழுதும் நீதியுடையவர்களாகத்தான் இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதுபோல் நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே பாவத்தினுடைய வேறு கிளை எதுவுமே ஒண்ணு கூட அங்க நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய சரீரத்துல ஒரு இம்மி அளவு பாவத்தை கூட நாம் பரலோகத்துல
பார்க்க முடியாது என வேதம் சொல்லுது இல்லைங்களா? அவர்கள் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. இங்க ஆவிக்குரிய நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லுவோம். அங்க அந்த பசிதாகத்துக்கு இடம் இல்லை. ஏன்னு சொன்னா அது அங்க பூர்ணமாக இருக்கும். இப்ப கரைதரை ஒன்றுமில்லாமல் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் அங்கே காணப்படும். நம்முடைய ஆண்டவர் மாதிரி இல்லைங்களா? இந்த உலகத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பது நன்மையான காரியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்படி நாம் பசிதாகமா இருக்கிற பொழுது நமக்குள்ள இருந்தது நிறைய சிரமங்களை ஏற்படுத்துகிறது. நம்ம அப்படி வாழுகிற பொழுது பலரை இழக்க நேரிடும், பலரோடு நம்மால் உறவு கொள்ள முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி பசிதாகம் உடையவர்களாக நீங்களா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில நீதியோ வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தி போகிறதுல நீங்க பசிதாக உடையவர்களாக இருக்கிறீங்களா? அது உங்களுக்குள்ள சிரமங்களை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது நல்ல விதமான காரியம் இல்லையா? ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்ப இந்த உலகத்தை கடந்து நம்ம நித்தியத்துக்கு போற வரைக்கும் இதெல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? இப்போ நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த உலகத்துல நாம் நீதியாய் வாழ்கிற பொழுது ஏற்படுகிற பலவிதமான சிரமங்களும் கூட நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு நாள் நாம் நித்தியத்தை அடைவோம். அங்கே இதெல்லாம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறாங்க. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்முடைய ரட்சிப்புக்குரிய காரியங்களை நாம் கருத்தோடு ஆராய்ந்து பார்த்து இல்லைங்களா, கவனத்தோடு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நோக்கி போறது, பாவத்தை அழித்தொழித்து வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வாழும். நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது, கடவுள் என்ன சொல்லுகிறார், எப்படி வாழ சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். நீர் பரிசுத்தமாக வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்காகவே நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், அதுவே என்னுடைய சித்தம்னு சொல்றாரு. அப்ப அதை நாம் உணர்ந்தவர்களாக பசிதாகம் உள்ளவர்களாக போக வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி பாருங்க. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்ம பாவம் செஞ்சு உண்மையா கிறிஸ்து விசுவாசத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேக வேதனைகள் வரும் இல்லைங்களா? இமைப்பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டார், நித்திய குருவையுடன் இறங்குகிறார்னு வேலை சொல்கிறார். இமைப்பொழுது கைவிட்டாலும் நமக்கு அது பெரிய வருத்தத்தை உண்டு வரும், ஆண்டவர் இல்லாதது போல. தாவீது ஜெபம் பண்றாரு இல்லையா 51ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எண்ணித்தார், நிலைவரமான ஆவியை கொடுன்னு சொல்றாரு இல்லையா? அதை தாங்க முடியல. அவர் பாவம் செய்து அப்படிப்பட்ட காரியம் நிகழ்கிற பொழுது மறுபடியும் தேவனோடு அந்த அன்பை ஐக்கியத்தை, ஆவியானவர் இருந்தாலும் சைலண்டா இருந்துருவார், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்படி இருக்கிறதை அந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பசிதாகம் நல்லது. அப்ப இப்படி நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? நான் பரலோகத்துல பாருங்க, அவருடைய இடைவிடாத பிரசன்னத்துல நாம் அவரை தேடி அலைகிறதான பசிதாக உடையவர்களாக இருக்க முடியும். நம்ம தேடி அலைகிறோம். நீங்க வேதத்தை வாசிக்கணும், செய்தியை கருத்தோடு கேட்கணும், கடவுளை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், கடவுள் சொன்ன விதமாக வாழ்றதுக்கான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யணும். ஆனா அங்க நம்ம அப்படியே தான் இருப்போம் இல்லைங்களா? இங்க எல்லாமே நம்முடைய பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு நம்ம செய்யணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக செய்யணும். நான் பரலோகத்துல இங்க நாம் சகல நல்லொழுக்கத்தோடு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? தனி ஆராதனை செய்யணும், குடும்ப ஆராதனை செய்யணும், பொது ஆராதனையில் இருக்கணும். ஏன்? நாம் பரிசுத்தமாக வாழணும் இல்லைங்களா? அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் காரியங்கள், நம்ம ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்றது இல்லைங்களா? அதெல்லாம் தானா நிகழுமா? நம்ம எப்படி உட்காந்துக்கிட்டா நிகழுமா? நடக்காது. ஆனா பரலோகத்துல அதெல்லாம் முழுமையாக இருக்கு. நம்ம ஆண்டவருடைய சன்னதியில இருப்போம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இருதயம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? நமக்குள்ள இருந்து வருகிற அந்த உணர்வுகள் எல்லாம் தூய்மையானதாக இருக்கும் பரலோகத்துக்கு. இங்க அது இருக்காது, தூய்மையானதாக இருக்காது. எவ்வளவு நல்ல பரிசுத்தவானாக இந்த பூமியில நல்ல விசுவாசியாக இருந்தாலும் சில நேரங்கள்ல எத்தனை சோர்வுகளை அடைகிறார்கள் இல்லைங்களா? மனுஷன் இந்த வாழ்க்கை வாழ்றதுல எத்தனையோ தடுக்கல்கள். பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்துல இருந்து விடுவிக்க கூடும் அப்படின்னு வேதனை அடைகிறாரு பாருங்க. காரணம் என்ன?
நீதியை வாஞ்சித்து செய்யறதுக்கு நம்ம போறோம். ஆனா இந்த உலகத்துல பலவிதமான இன்னல்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்குது. நினைச்சு பாரு. ஆனா அதெல்லாம் விசுவாசிகளுக்கு அங்க இல்ல. அங்க அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குமா. நாம் பூர்ணர்கள் ஆக்கப்பட்டு இருப்போம் சொல்லி பாருங்க. இந்த வார்த்தையை நம்ம மனதுல ஆழமா பசி. இனி இவர்கள் பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. பரலோகத்தை அடைந்தவர்களுடைய விடுதலை, அவங்க எதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகி போயிருக்கிறார்கள்னு பார்க்கணும். சரிங்களா? சரீர பசிதாகத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள், மனதின் பசிதாகத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள், ஆவிக்குரிய பசிதாகத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள். நித்தியத்துல தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அளவு கடந்த மகிழ்ச்சி பேரானந்தத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதமான பேரானந்தத்தை நோக்கி பரலோக பயணிகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற நாம இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் அதை பார்த்து தேவனோடு கூட நாம் என்றென்றைக்கு வாழப்போகிறோம், நம்ம மீட்ட ராஜாவோடு வாழப்போகிறோங்கிற அந்த நினைவோடு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமான்னு கேட்கிறோம். இல்ல இது அப்படி செய்யணுமேனு சலிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு. அப்படி சலிச்சுக்கிட்டு செய்யற போது என்ன நடக்கும்னா அது ஏதோ என்ன பண்றது அப்படின்னு ஏதோ சடங்கு போல மாறிவிடும். வாழ்க்கையை சடங்கு ஆக்கிறாங்க இல்லையா? ஜபம் பண்றதை சடங்கு ஆக்கிறாங்க இல்லையா? ஏன் சடங்காக்குறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு அது மேல இருதயம் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் நாம் செய்யணும். சபைக்கு போகணும், வேதம் படிக்க சொல்றாங்களா, சரி. அதை படிக்கிற பொழுது அதுல எந்த உணர்வுமே இருக்காது. அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது. படிச்சுக்கிட்டு இருக்கிறது. நீங்க என்ன படிச்சீங்கன்னு கேட்டா அதை குறித்து ஒன்றும் தெரியாது. நான் படிச்சு முடிக்கலான்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஆர்வம் இருந்து எதையும் கேட்டு கற்றுக்கொள்வதோ அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா வாசிச்சு அது ஒரு சடங்கு போல காலையில இருந்து வாசிக்கிறது, ஒரு ஜெபத்தை 1-4 வார்த்தைகளை திருப்ப திருப்ப சொல்றது இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம செய்கிற பொழுது நம்ம எதை காட்டுகிறோம்னா அதுல ஈடுபாடு, இருதயம் நமக்கு இல்லை. நாம் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கடமைக்காக நாம அதை நடத்திக்கிட்டு போறோம். இப்போ பரலோகத்தை குறித்த நம்முடைய சிந்தனை அதிகமான சிந்தனை நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல ஏற்படுகிற இந்த சரீர பசிதாகமா இருக்கணும், மனதின் பசிதாகமா இருக்கணும், ஆவிக்குரிய பசிதாகமா, இதெல்லாம் ஒரு நாள் இல்லாத இடத்துக்கு நம்ம போறோம். இங்க இதெல்லாம் சில சிரமங்களை நமக்குள்ள இருந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அநேக தேவைகள் ஏற்படுகிறது இல்ல. மனது சம்பந்தமான அன்பை நாடுகிறது இல்லைங்களா? ஒரே நேரம் போல எல்லா நேரத்திலும் இருக்காது. ஒரு நேரம் நல்லா புரிந்து கொள்ளுகிற மனிதன் சில நேரத்துல புரிஞ்சுக்க மாட்டான். ஒரு வழி வரும் இல்லைங்களா? அதெல்லாம் நடக்கும் இல்ல. அதே போலதான் ஆவிக்குரிய பசிக்காக நீதியாக நாம் வாழுகிறோம். அது நிறைய ட்ரபிள் கொடுக்குது இல்லையா? நம்ம வாழும்போது அது அப்படிலாம் இல்லாம வாழ முடியாது. நான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இதான் பாருங்க, கோவத்தை தூண்டி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எல்லாம் எவ்வளவு அப்படியே உக்காந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு யாரும் திட்டக்கூடாதுன்னு அன்னைக்குதான் வந்து நிற்பான் முன்னாடி. இந்த சாத்தான் மாதிரி நிற்கிறேன் பாரு, வந்து நின்றுக்கிட்டு உள்ள இருந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டு வர மாதிரி பண்ணுவான். அது எதை காட்டுது? வாழ்றதுக்கு இல்லாம பல ட்ரபிள் ஆகுது இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பாவம் செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம், இப்படி நாம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா பரலோகத்துல எல்லாம் இது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான இடத்தை நோக்கி பயணிக்கிற நாம எவ்வளவு கருத்தோடு நம்முடைய இந்த பயணம் போகணும்னு பாருங்க. ஆகவே இந்த பயணத்துல பல சோர்வு, வேதனைகள் இதெல்லாம் வந்தா கூட மூச்சு பிரயாண புத்தகத்துல நம்ம பார்க்குற மாதிரி இல்லைங்களா? எத்தனையோ இன்னல்களை சகித்தாலும் தாண்டி அந்த பாதையில போய்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரம் நன்மையானதாக இருக்காது. சந்தோஷமான நேரங்களும் இருக்கும், நாம் போராட வேண்டிய நேரங்களும் இருக்கும், இப்படி பலவிதமான நேரங்களும் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்துல எல்லாம் நாம் போகிற இடத்தை நோக்கி பார்த்து, நாம் என்றென்று வாழப்போகிற இடத்தை பார்த்து, அதனுடைய ஆனந்தத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு முன்னாடி போக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இதுல இருந்து பார்த்துருக்கோம். சரி, இதுல இருந்து பயன்பாடுகளை பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குற பயன்பாடு என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் விசுவாசத்தில் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். பரலோகத்துல பிரவேசிக்கிறவங்க தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்ததுனாலேயே அங்கே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 7:14 பாக்குறோம் இல்லைங்களா? அவர்கள்
தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தொய்த்து வெளுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுகிற பொழுது விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து அதுல வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா. முதல் ஆண்டவர் விசுவாசத்தை மனந்திருப்பதை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு பின்னாடி நாம வளர்ந்து போக வேண்டிய பல காரியங்கள் இருக்கு. நான் ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து விசுவாசித்தேன் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீட்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, மீட்புக்காக விசுவாசித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சு போறதில்லை. நம்ம ஒரு நாள் விசுவாசத்துல வளர வேண்டியது அவசியம். அப்படி எப்படி வளர்றது? வேதம் நமக்கு கொடுத்த கிருபையின் சாதனம், பிரசங்கங்கள் கேட்டு ஆவிக்குரிய முதிர்ச்சியில வளர்ந்து நாம் போக வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படிங்கிற பொழுதுதான் நாம் அநேக விதமான சோர்வுகளையும் பலவீனங்களையும் அடையும் இல்லைங்களா. அப்ப அவருடைய இரத்தத்தினால மேலும் மேலும் பரிசுத்தம் அடைந்து அதிகமான விசுவாசத்தை அடைந்து கொள்ள நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அது தானா வந்துருமா? கண்ணை மூடுனா வந்துருமா? நமக்கு விசுவாசம் வந்துருமா? வராது, வரவே வராது. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வராது. திடீர் என்று கடவுள் எனக்கு தோன்றி அப்படியே உடனடியாக என்னை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். நல்ல நம்முடைய கடமைகளை ஆண்டவர் சொல்றார். இப்படியெல்லாம் வேதத்தை கருத்தோடு வாசி, வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுது இல்லையா. அப்ப இரவும் பகலும் அதுல நாட்டம் கொண்டு அதை வாசித்து சிந்திக்கிற மனிதன் அப்படி இருப்பான் என்று சொல்லி, ஏன்னா அவர் ரசிக்கப்பட்டவன் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா. அப்படி இல்லைன்னா நமக்கு விசுவாச வாழ்க்கை வளராது. உங்கள் கையில இருக்கிற வேதத்தையோ நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களையோ அல்லது பிரசங்க நேரத்திலேயோ கூட நீங்கள் பைபிளை கையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பரிசுத்தம் அடைந்து விசுவாசத்தை வளர முடியாது இல்லைங்களா. 10 வருஷம் 20 வருஷம் பைபிளை கையில வச்சுக்கிட்டு அதை கடமைக்காக சும்மா வாசிக்கிட்டு இருந்தாலும் வர முடியும். அதே போல நல்ல ஆவிக்குரியங்களை வச்சு தலைமையில வச்சு அடுக்கி தூங்கினாலும் வளரப்போறது இல்லை. புத்தகங்களை வாங்குவது ஈஸி, நான் வாசிப்பது ஒரு கலை. அதை பொறுமையாக ஆவியின் துணையோடு கொடுக்கப்படுற ஆலோசனையிலிருந்து கேட்டு வளர்ந்து போக வேண்டியது அவசியம். அதே போல பிரசங்கம் கேட்கிற இடங்கள்ல இருந்தாலும் கூட அதற்காக ஆயத்தப்பட்டு கவனத்தோடு வந்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை அனுப்புகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து விசுவாசிகளும் அதை ரிசீவ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இது இருவழி தடம் மாதிரி, ஒரு வழி தடம் இல்லை, ஒன் வே ட்ராக் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது இங்கிருந்து இப்ப நான் பேசுனா அப்படியே வந்து உங்களுக்குள்ள பூந்துறாங்க. அங்கிருந்து அதை ரிசீவ் பண்றதுக்கு அப்படி ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய துணையோட வந்து அந்த வார்த்தை எனக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு வருகிற பொழுது அது பயனுடையதாக இருக்கும். இல்லைன்னா அது பயனுடையதாக இருக்காது. எத்தனை பிரசங்கத்தை, இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்களே ரசிக்கப்படலை இல்லைங்களா. அற்பமும் சொற்பமான பதர் மாதிரி இருக்கிற என் பிரசங்கத்தை கேட்கும் போது அது நடக்குமா? தேவன் செய்கிற பொழுதுதான் அது நடக்கும் இல்லைங்களா. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட எத்தனையோ பேரு ரசிக்கப்படலை. வார்த்தையின் மேல் தப்பு இருந்ததா? இல்லை, அவருடைய வாழ்க்கையில தப்பு முன்னாடி இருக்கிறது. ரொம்ப கவனத்தோடு நாம் கேட்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்ப அவருடைய இரத்தத்தினால நாம் மேலும் மேலும் பரிசுத்தம் அடைந்து அதிகமான விசுவாசம் அடைந்து கொள்ள பாடுபட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடு இருக்கிறதா? நீங்க பாடுபடுகிறீர்களா அப்படின்னு கேள்வி. உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி. அது இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் பரலோகத்தை அடைவதற்கான திறவுகோல் சரிங்களா. பரலோக மேன்மையை அடைவதற்கான திறவுகோல் என்று சொல்லிப்பாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் போதே நாம் அதை அடைவதற்கான திறவுகோல் சரிங்களா. ஆனா எல்லா மனுஷரிடத்திலும் விசுவாசம் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். எல்லாருக்கிட்ட இல்லை, விசுவாசிகளை போல இருந்தாலும் எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லை. பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:1-2. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்லி. எல்லாரும் விசுவாசம் எல்லாத்துக்கிட்டையும் இல்லை இல்லைங்களா. விசுவாசத்துல வளர வேண்டியது அவசியம்.
உங்ககிட்ட விசுவாசம் இருக்குதா? நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாரு. நான் விசுவாசிக்கத்தானே செய்யறேன், நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், அதெல்லாம் இல்லை. அது அடுத்த கட்டம். நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறதா? அது இருந்தா அது வளருகிறதாக இருக்க வேண்டும். ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசத்தை ஆவியானவர் கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. அது வளரக்கூடியதாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வளர்ச்சி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அது வளர்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்னொரு விதத்துல அதை சொன்னா, நீங்க அவர்ல மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அல்ல வேறு பலதிலையும் நம்பிக்கை வச்சிருக்கீங்களான்னு கேட்டு பார்க்கறேன். எனக்கு இயேசுவும் இருக்காரு, இந்த பக்கம் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இல்லைங்களா? அப்படி போக முடியாது. 2 கப்பல்ல காலை வச்சுக்கிட்டு பயணம் பண்ண முடியாது. ஏன்னா எலியா சொல்லும் பொழுது, பாகால் தெய்வமானால் பாகாலை சேருங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேருங்கள், எம்மட்டும் இரு நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படிங்க இல்லைங்களா? இங்க பார்த்தா கர்த்தர், அங்க போனா உலகம். அப்படி செய்யலாமா? இங்கே இது வேணும், அங்க அது வேணும். பணத்துல நம்பிக்கை, கர்த்தர்ல நம்பிக்கை இல்லை இல்லைங்களா? இது இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிருவேன், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஏசுங்கன்றா இல்லைங்களா? காசு மணி இல்லையே என்கிட்ட, நான் இது எனக்கு இருக்கு, இதுதான் கடவுள், இது வச்சிருந்தா நான் காரை வாங்கிடுவேன், வீடை வாங்கிடுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு வச்சேன். ஆனா அதை கொடுத்ததே கர்த்தர் தான்ற புரிதலும் நன்றி அறிதலும் இல்லாத எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப 2ல நீங்க 2 படகுல காலை வச்சுக்கிட்டு பயணம் செய்ய முயற்சிக்காதீங்க. அப்படி ஒன்று இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்யுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை செய்யுங்க இல்லைங்களா? பொருளாசை தான் உங்களுக்கு கடவுள்னா அதையே வணங்கி ஒரு நாள் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்கு உண்மையா இருந்து வாழ்ந்து ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போவோம் இல்லைங்களா? உலகத்துல நாட்டம் கொண்டு அதை கண்டா நரகத்துக்கு தான் போகும் இல்லைங்களா? இப்போ விசுவாசம் இருந்தா அது வளருகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். அன்றாடு இருக்கு. நீங்க ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடியை வச்சு தண்ணி ஊத்துறீங்க, இன்றைக்கு ஊத்துறீங்க, நாளைக்கு ஊத்துறீங்க, நாளான்னைக்கு ஊத்துறீங்க, வந்து பாக்குறீங்க, அது வளர எப்பவுமே வளரும், மாசக்கணக்காய் வளரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்றீங்க? அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது முதல்ல செடியான்னு எடுத்து பாருங்க. செடியான்னு குடின்னு பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் மரமா இருக்கும், அதுக்கு வளரும். அது பொம்மை மரத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கு வருஷக்கணக்காக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாலும் அது வளராது இல்லையா? போய் தூரத்துல இருந்து பார்க்குற பொழுது எத்தனையோ இடங்கள்ல பார்க்குற இல்லைங்களா, அழகுக்காக வைத்திருக்கிறாங்க. இருந்த மரத்தையெல்லாம் அழிச்சு போட்டு தொட்டிக்குள்ள கொண்டுட்டு வந்து பிளாஸ்டிக் மரத்தை வச்சுட்டு இருக்காங்களா? எப்போ போனாலும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே பொலிவோடு இருக்கும், அழகாக இருக்கும். உண்மையானது அப்படி இருக்குமா? கொஞ்சம் டல்லாகவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இப்படிலாம் இருக்கு. அதை பராமரிக்க வேண்டியது இருக்கும், தண்ணி ஊற்றி எல்லாம் பிளாஸ்டிக் செடிக்கு பராமரிப்புன்னு என்ன, ஒரு தட்டுனா எல்லாம் அது ஃப்ரெஷ் ஆகிடும். நிறைய பேர் தொட்டி செடியை போலதான் இருக்கிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் செடி மாதிரி. பக்கத்தில் போய் விட்டு பார்த்தால் தெரியும் அவன் விசுவாசியே இல்லைன்னு. அவனுடைய சிந்தனையை பேசி பார்த்தா தெரியும் அவன் எதிர்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஆகவே அப்படி நாம் ஒருபோது இருக்கக்கூடாது, விசுவாசத்துல வளர்கிறவர்களாக இருக்கணும் சரிங்களா? ஆகவே பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நாம் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர்ந்து வளர்ந்து போகிறவர்களாக, ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி போகிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்முடைய சரீர முதிர்ச்சி அடையும், ஆனா நம்முடைய அறிவு முதிர்ச்சி அடையாது, நம்முடைய விசுவாசம் முதிர்ச்சி அடையாது, தானா அடையாது. நம்ம உடம்பும் தலைமுடியும் தான் முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கைகால் நடுக்கமும் தோள்களும்னா நெளிஞ்சு போய் முதிர்ச்சி அடையும். அறிவு முதிர்ச்சி அடையாது, விசுவாசம் முதிர்ச்சி அடையாது. அதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்வது. ஆகவே நம்மை பரலோகத்துல கொண்டு சேர்க்கும்படி நாம் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்துல நாளுக்கு நாள் பெருக வேண்டும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி இந்த பரலோக பாதையில நாம் போகிற பொழுது இந்த இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில நாம் கடவுளை இறுகமாக பிடித்து கொண்டு விசுவாசத்துல வளர வேண்டியது அவசியம். இன்னும் விசுவாசத்துல வராதவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசி ரட்சிக்கப்படுங்க. விசுவாசத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்திலேயே பரிசோதிச்சு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் விசுவாசிகள் தானோ என்று உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. இங்க நம்ம பரிசித்து பார்க்கலாம் எத்தனை தடவை வேணாம், அதுல தப்பு இல்லை. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்,
தப்பே இல்லை, பரிசோதிச்சு பார்க்கணும். ஏன்னா ரசிக்கப்பட்டவன்ல காணப்படுகிற அடையாளத்தை வேதம் சொல்லுகிற பொழுது அந்த அடையாளம் என்னல இருக்குதான்னு பாக்குறதுல தப்பு இல்லையே. நாளைக்கு நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? ஆண்டவருடைய வருகையை நம்முடைய மரணத்துக்கு இன்னும் பார்க்க முடியாது. அப்ப இது நல்லது. பார்த்து ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்னோட பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஊக்கமா ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆண்டவர் அதை கொடுப்பாரு இல்லையா? நானே சொல்லி 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 அப்படியே முடிவு பண்ணி ஒரு நாள் நரகத்துக்கு போயிடலாம் இல்லையா? இல்லையா? அதனால கவனத்தோட இருந்து நாம் பரிசோதித்து பார்த்து கொள்வது நல்லதாகவே விசுவாசத்துல நாம் பெருக வேண்டியது அவசியம் என்பதை மறக்காது இல்லைங்களா? ஆகவே பரலோகத்தை நோக்கி பயணப்படுகிற நாம் ஒரு நாள் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனங்களை சரியாக பயன்படுத்தி நாம் முன்னாடி போக வேண்டியது அவசியம். இந்த சிரமங்கள் எல்லாம் பரலோகத்துல இல்லை. ஆகவே இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல விசுவாசத்துல வளர்ந்து போகும். நீங்க வளர்கிற பொழுதுதான் உங்க பிள்ளைகள் வளர்வாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே சொல்ல முடியும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே மற்றவங்களுக்கு கடத்த முடியும். நம்மகிட்ட இல்லாதவனை எப்படிங்க கடத்துறது? எப்படி கடத்துறது? அதே போல மற்றவங்க நீங்க எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருந்து விட மாட்டீர்கள். நிறைய பேருடைய மன நினைவுகள் எப்படி இருக்குன்னா, நான் பாட்டுக்கு தனியா இருந்துக்கிறேன், நான் யாருக்கு உபத்திரவம் கொடுக்கல, தொந்தரவு கொடுக்கல, நான் தனியா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க சும்மா சொல்லுங்களேன், இங்க இருக்கிறீங்க, நான் வளர மாட்டேன்னு இருந்தீங்கன்னா புதிதாய் வருகிற ஒருவர் பார்த்து, ஓ இதுதான் கிறிஸ்தவம், இப்படித்தான் இருக்கணும்னு கத்துக்கிட்டு உட்காந்துப்பாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கத்துக்குவாங்க. இப்போ இப்படித்தான் இருக்கணும் மாட்டது, எதுவும் பண்ணாம இருக்கணும் மாட்டேன். நான் அதிக முறை சொன்னேன், ஆரோக்கியம்தான் பரவாது, வியாதி உடனடியாக பரவிவிடும். சரிங்களா? நல்ல எக்ஸசைஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பையனுக்கு அப்படியே அந்த மாதிரிலாம் வந்துரும்னா வருமா? ஏதோ புறப்படுறது வந்தது கொஞ்சம் வரும். ஆனா அப்படி வருமா? வராது இல்லைங்களா? ஆனா வியாதி பாருங்க, வியாதி மூக்கெல்லாம் அடைச்சா கூட எப்படியோ தொத்திக்கிட்டு வந்து இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சா என்ன பண்றோம்? நம்ம வந்துடக்கூடாது, இல்லை நமக்கு சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அதையும் மீறி அது ஏதாவது ஒரு சூழல்ல வந்து ஒட்டிக்குது இல்லைங்களா? கையை வைக்கும் போது கையை வைக்கும்போது அது மாதிரி கெட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தானா ஒட்டிக்கும். ஆனா நல்ல காரியங்களுக்கு நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. விசுவாசத்துல நாம் வளர வேண்டியது, பெருக வேண்டியது அவசியம். கவனத்தோடு நாம் இருந்து வளர்ந்து பெருகி முன்னாடி போக வேண்டியது அவசியம். பாருங்க, மோட்ச பிரயாணத்துல கிறிஸ்டியான் நடந்து போக போக அந்த வளர்ச்சியை அது காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு இதுக்கு ஒரு பல விஷயங்களை கத்துக்கிட்டு வளர்ந்து வளர்ந்து அந்த முதிர்ச்சிக்கு போய்கிட்டு போறதை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? சில நேரங்களில் முதிர்ச்சியா இருந்தவங்க பலவீனங்களா இருந்தாலும் விசுவாசத்துல வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப நம்ம வளர வேண்டியது அவசியம், அதை மறந்துடாது. பரலோக பயணத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் பரலோக பயணிகளாக இந்த இத்தனை சிரமங்களுக்கும் மத்தியில வாழ்ந்திருந்தாலும் நாம் விசுவாசத்தில் வளர்ந்தால்தான், அதுல மேலும் மேலும் போனால்தான் இதையெல்லாம் நாம் ஜெயித்து முன்னேறி போக முடியுங்கிறத மறக்கக்கூடாது சரிங்களா? ஆகவே நம்ம அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.